நம்ம பார்க்க போறது பண கஷ்டமே வராத நபர்கள். சரி, ஒரு ஜாதகத்துல 1, 5, 9ஆம் அதிபதிகள், அதாவது திரிகோணாதிபதிகள் இல்லையா? லக்னம் லக்னாதிபதி அது 1ஆம் இடம், 5 பூர்வ புண்ணியம், 9 பாக்கியஸ்தான், லட்சுமி ஸ்தானம் சொல்லுவோம். இந்த 5, 9 கெடாம இருக்கணும் ஜாதகத்துல. சரிங்களா? 5, 9ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் சுப கிரகங்களோட தொடர்பு வந்துடும். இந்த 5, 9ஆம் அதிபதிகள் பெரிய லெவல்ல கெடாம நட்புக்கு கீழே போயிடக்கூடாது. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் உங்களுடைய குரு சுக்கிரன் 2 பேர்த்துல ஏதாவது ஒரு சுபராது ஜாதகத்துல நல்லா இருக்கும். 2 பேரும் இருந்துட்டா ரொம்ப அற்புதம். சரிங்களா? குரு சுக்கிரன் நல்லபடியா வலுவுல இருந்துட்டாங்க அப்படின்னாலே ஜாதகம் மினிமம் கேரண்டி நல்லா இருக்கணும். அதாவது 2 பேருமே கெடாம இருக்கணும். 2 பேர் கெடாம இருந்தாங்கன்னா நல்ல பலன். ஒரு ஆள் தான் இதா இருக்கிறார் சார் அப்படின்னா அதுல பாதி பலன் 50-50 அப்படிங்கிற மாதிரி. இது போக உங்களுடைய ஜாதகத்தில் 2 மற்றும் 11, 2ஆம் இடம் தனாதிபதி, 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி, அபிலாசைகளை பூர்த்தியாக்குற இடம். சரிங்களா? 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி நல்ல நிலைமையில இருக்கணும். தங்கள் வீட்டுக்கு மறையாம, பாவத் பாவ விதிப்படி அவங்க வீட்டுக்கு மறையாம இருக்கணும். சரிங்களா? 1, 5, 9 குரு சுக்கிரன் மற்றும் 2 மற்றும் 11ஆம் அதிபதி, 11ஆம் இடம், 2ஆம் இடம். இதெல்லாம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா பண கஷ்டம் இல்லாம ஓரளவு நிம்மதியா போய் அவயோக தசையே நடந்தாலும் கூட இந்த இடத்த அதிபதிகள் உங்களை எப்படியாவது லிஃப்ட் பண்ணி கொண்டு பார்ப்பாங்க. சரிங்களா?